இன்னைக்கான மினி விலாகில் சிக்கன் மோமோஸ் எப்படி செய்யணுங்கிறத விட என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸோட இந்த ரெசிபியை பார்க்கலாமா? 300 கிராம் போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி தான் எடுக்கணும். கட்டாயம் மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்கக்கூடாது. எந்த காய்கறி சேர்த்தாலும் பொடுசாக கட் பண்ணி சேர்க்கணும். நான் இன்னைக்கு வெங்காயம், கேப்சிகம், மல்லி இலை எடுத்திருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சிக்கன் இருக்கிற அதே அளவு தான் காய்கறியை சேர்க்கணும். சிக்கனோட அளவு அதிகமாக இருந்தால் மோமோஸ்குள்ள உருண்டையாக கொல்கட்டை மாதிரி தனியாக நிற்கும். அடுத்தது ஸ்டஃபிங் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகுத்தூள், சிக்கன் கியூப்ல நான் ஒரு பாதி சேர்த்துருக்கேன். 1/2 கிலோனா ஒன்று ஃபுல்லாக சேர்க்கலாம். இது ஆப்ஷனல் தான். விருப்பம் இருந்தால் சேர்க்கலாம். சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அது கூட பட்டர், சோயா சாஸ், கொஞ்சமாக சமையல் எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு காய்கறி, சிக்கன் எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக மூடி வச்சிடலாம். மோமோஸ் சட்னிக்கு ஒரு தக்காளிக்கு 2 பல்லு பூண்டு, 2 வரமிளகா கரெக்டாக இருக்கும். நான் 3 தக்காளியை இந்த மாதிரி கிராஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான பூண்டு, காரம் கம்மியாக எடுத்துருக்கேன். நீங்கள் காரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. வரமிளகாவும் தண்ணியில் சேர்த்துட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில், 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுட்டு இப்போ தக்காளியோட தோல்லாம் எடுத்துட்டு மிக்சர் ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு, சீனி, எலுமிச்சப்பழ சாறு ஒன்றா சேர்த்து அரைச்சிடலாம். இதை வேணும்னா எண்ணெயில் வதக்கலாம், இல்லை இப்படியவும் வச்சுக்கலாம். அடுத்தது 2 கப் மைதா, கொஞ்சமாக உப்பு, தண்ணி தெளித்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் பூரிக்கு மாவு பிசைகிற மாதிரி இறுக்கமாக பிசையணும். லூஸாக இருக்கக்கூடாது. நல்லா பிணைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஈர துணி போட்டு மூடி போட்டுட்டு 1/2 மணி நேரம் வச்சுருந்தா போதும். இது வரைக்கும் தனித்தனியாக செய்கிறத நானும் ஈஸியாக பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறதுல தான் விஷயமே இருக்குது. எக்காரணம் கொண்டும் மாவு காய விடக்கூடாது. மாவு காஞ்சு போச்சுன்னா சீல் பண்ணும்போது ஒட்டாது. நீங்கள் எல்லாத்தையும் திரட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டஃபிங் வைக்க போகிறீங்க அப்படின்னா மாவை காய விடாமல் மூடி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு மெலிசாக திரட்டி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மோமோஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டஃபிங் வைக்கும் போது அதிகமாக வச்சுட்டா மாவு வெந்து வரும்போது அது கிராக் விட்டுரும். ஸோ அதனால் அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் வைக்கும் போது இப்படி தான் மடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு பொட்டணம் கட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா சீல் ஆகிருக்கணும், அவ்வளோதான். எனக்குமே ஸ்டார்டிங்கில் இது மோமோஸா அப்படின்லாம் பிள்ளைங்க கேட்பாங்க. இப்போ தான் பார்க்குறதுக்கு ஓரளவு மோமோஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். செஞ்சுட்டே இருக்கும்போது நமக்கே ஒரு ஐடியா கிடைச்சிரும். கடைசியில் இப்படி தான் பண்ணலான்னு யோசிக்கும் போது ஸ்டஃபிங் காலி ஆகிடும். எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அதை மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு ஓரளவு தெரிஞ்சதை நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். முன்னாடிலாம் சிக்கனை பாதி குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டஃபிங் வைக்கிறது. ஆனால் இந்த மாதிரி வைக்கும் போது நல்லா ஜூஸியாக வெளியிலலாம் வாங்கி சாப்பிடுவோம் பாருங்கள், அதே மாதிரியே இருக்குது. நான் தேவையான அளவு பொருள் எல்லாத்தையும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ரவுண்டாக இருக்கிற போண்டா மோமோஸை விட நீட்டாக தான் பிடிச்சிருந்துச்சு. அதை தான் அதிகமாக பண்ணியிருக்கேன். பார்க்க மோமோஸ் மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். மிச்ச மாவையும் நைட்டு ஒரு ஜீவன் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கும் தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஸ்டீமரில் கொஞ்சம் எண்ணெய், அதுக்கு மேலே மோமோஸ்க்கு மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டா அவ்வளோதான். நல்லா பெர்ஃபெக்டான உள்ள ஜூஸியாக வெளியில் சாஃப்டான சிக்கன் மோமோஸ் செம்ம சூப்பராக இருக்கும். இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக என்கிட்ட சொல்லணும். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.